அவன் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்க பசங்க தமிழ்நாடு ஃபுல்லாக 100 பேருக்கு மேலே இருக்கான். அவங்களாம் என்ன பண்ணுறது? கெட்டவனா வாழ்கிறதான் கெத்துன்னு மீச பத்மா சின்ன பசங்க மனசில் நல்ல ஆழமான கூட வரைஞ்சிட்டாங்க. போலீஸ்ல வெத்து ரவுடி தான் கெத்து. இவங்க அம்மா வந்து கவுன்சிலர் பார்த்து பயப்படுற பத்மான மாரி கெத்தாகணும். அவரு தாண்டா கெத்து. பத்மா தாண்டா மாசு. இப்போ நாம என்ன பண்ண தெரியுமா? ரவுடி எல்லாம் பெத்து போலீஸ் தான் கெத்து அப்படின்னு பசங்களுக்கு புரிய வைக்கணும். அதை விட பெரிய கூட பசங்க மனசுல வரையணும். அதுக்கு பத்மா பெரிய ஆளுன்ற இமேஜை பசங்க மனசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். அதுக்கு அவன் அவமானப்படணும், அசிங்கப்படணும், பயப்படணும். இந்த முருகவேல் தம்பி ரவிக்கு நடந்தது இனி எந்த பசங்களுக்கு நடக்கக்கூடாது, நடக்க விட போல. இந்த நபருக்கு கால் போடு. ஹலோ, முருகவேல் சார் லைன்ல இருக்காங்க, ஒரே ஒரு நிமிஷம். யார் சார்? மீச பத்மா சார். இந்தாங்க ஸ்பீக்கர்ல போடு. பார்த்து நிதானமா பேசு. உனக்காக தான் காத்துனுக்குறேன். உனக்கு ஏரியாவில் எல்லாரும் பெரிய கொம்ப நினைச்சு பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா எனக்கு எரியுது. ஏன்னா நான் ஒரு பெரிய ஈகோயிஸ்ட். எனக்கு என்னோட பெரிய ஆள் யாரையும் பார்க்க பிடிக்காது. அப்படியா? என் ஈகோவை நீ சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். நீ குமாரை கொலை பண்ணல, அந்த வீடியோ எவிடன்ஸை உன் கண்ணு முன்னாடியே எரிச்சிடலாம். சார். யார்கிட்டையும் காட்ட மாட்டேன். நீ நிம்மதியா இருக்கலாம். என்ன சொல்ற? இப்ப என்ன பண்ணும்? இந்த ஈரோட நீத பிரியம் எல்லார்டையும் மைக் போட்டு சொல்லணுமா? இல்ல உங்க தள்ள தூக்கி வச்சு ஆகணும்? ஐயோ, அவ்வளவு பெருசெல்லாம் வேண்டாம். சின்னதா ஒரு விஷயம், அதை நானே உன் வீட்டுக்கு நேரில் வந்து சொல்றேன். இவ்வளவு ஸ்லோவா பண்ணனா முருகவேல் மாதிரி போலீஸ் எதிரில் வந்தா போட்டு போயிட்டே இருப்பான். நெத்தி போட்டில் வச்சு பட்டுன்னு போடணும். அண்ணா, முருகவேல் மேலே வந்துட்டு இருக்காங்க. சூட ஒரு டீ. முருகவேலு, இங்கே வர்றதுக்கு முன்னாடி நான் மீச பத்மாவை பார்க்க போகிறேன். என் உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு மீச பத்மா தான் காரணம்னு ஸ்டேஷனில் எழுதி வச்சுட்டு வந்திருப்பிய. இல்லை பத்மா, கொஞ்சம் வயிறு சரியில்லை, டாய்லெட் போகிறேன், எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். கேள்விப்பட்டேன் நீ கொஞ்சம் திமிர் பிடிச்ச வேலை. கொஞ்சம் திமிர் பிடிச்சானா? ஏய், இவன் அவன்கிட்ட தப்பாக சொல்லியிருக்கான். நான் ரொம்ப தப்பு பிடிச்சவன். ஸ்கூல் பசங்களை வச்சு கிரைம்